அடக்க சடக்கமாக இருக்க வேண்டும். எப்படி பேசுறது? ஆமா சாமி, இல்லை சாமி. ஆமா சாமி, இல்லைங்க சாமி. உண்மைதான் சாமி. சரி சரி சரி. இத்தமிழமாக நான் வந்திருக்கும் சமயத்திலே ஆமா சாமி, இல்ல சாமி, உண்மைதான் சாமி. நாட்டுக்கு நாடு ஆமா சாமி, இல்ல சாமி, உண்மைதான் சாமி. ஆமா சாமி, இல்ல சாமி, உண்மைதான் சாமி. ஓடமேடு கிராமத்திலே வாழ்ந்து புகழ் பெற்றவர்களாக. ஆமா சாமி, இல்ல சாமி, உண்மைதான் சாமி. ஓடமேடு இல்லை. நீங்க சொன்னீங்க, நான் சொல்றதுக்கு இப்படி பேசுறேன். நீங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லப்பா, உண்டு இல்லை. உண்டு இல்லை அவ்வளவுதானா? ஆமா, அப்படி சொல்லுங்க. ஓடமேடு கிராமத்திலே வாழ்ந்து புகழ் பெற்றவர்களாகிய உண்டு இல்லை. நமது அண்ணன்மார்கள் அக்காமார்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு உண்டு இல்லை. உண்டு இல்லை. அஸ்தமந்திரா உண்டு இல்லை. நான் வந்திருக்கும் தர்பாரி. நான் யார்? யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய பெயர் என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? ஆமா சார், உங்களை பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் வந்தவங்க ஒரு மாதிரியே தெரிஞ்சாங்க. உங்களை பார்த்தா உடம்புல புடிச்சோளு புலி தோல்பா. அப்படியா? புலி தோல், கழுத்துல உத்தராச கொட்டை, கழுத்துல பாம்பு, கையில பாம்பு, தலையில பாம்பு, கையில வந்து பன்னி குத்துற வேலு. வேறு பூசரி தான் வச்சிருந்தாரு பன்னி குத்துறதுக்கு. இதெல்லாம் வச்சுக்கிறது நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. நீங்க யாரோ யாரா இருப்பீங்க? சாமி கிட்ட எப்படி பேசணும்ங்கிறதே தெரியாது. தெரியாம யாரா இருப்பீங்கன்னு தான் கேக்குறாங்க. ஒரு வார்த்தையை முழுசா வார்த்தையை வெளியே விட்டு பேசு. பாதிவாட நிறுத்தாரு. மேல பண்ணிவே இல்லைங்க. பனி பெய்யுதுல, வாய்க்குள் உலர குளிர்ல. அப்படியா? யார் என்று சொல்லி வருகிறேன், கவனமற்று கேட்க வேண்டும். எப்படி சாமி? அந்த மாநாயம் சப்த சாதாரம் 14 உலகத்திற்கு தந்தையாய் விளங்கக்கூடிய நடப்பன பரப்பன நீண்ட வகை ஊறு வகை. நடப்பன பரப்பன 5 பனை நடப்பன ஊரு பனை 5 பனை. நடப்பன பரப்பன நீண்ட வகை ஊறு வகை. எறும்பு கடித்த யானை முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படையலுக்கும் சங்கரகர்த்தனாகிய ஓரெழுத்து புறமுகளாகிய என்னுடைய உயிரானது 2011 நேற்றம் அளித்த ராமடி அளித்த புறம் இதுவரை யாரோ ஏதாவது தப்ப தவற பேசிருந்தா நீங்க தான் மன்னிச்சுக்கிட்டு போகணும். மன்னிச்சுக்கிட்டு போகணுங்கிறேன். எந்த ஊர்ல போய் தேடுறது? நான் மன்னிச்சு இல்லைங்க, மன்னிச்சுக்கிட்டு போகணுங்கிறேன். என்ன ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் இந்த சிவனை வந்தவுடனே அந்த ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்து நமக்கு ஆடிக்கு 10, 20, 50 என்பதற்காக காணிக்கை செலுத்தினார்கள். அந்தவர்களை பிடித்த பீடை பிடி நோய் நொடி கண்ணோமல் கந்துஸ்தி நடி நலக்கம் பிள்ளை சூனியம் காத்து கருப்பு இதுகள் அனைத்துமே கூரை நக்கண்ட மணி போல் விலகி அந்த சிவனுடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காகவே வேண்டிக் கொள்வோம். உங்க பேர் வந்து பரமேஸ்வரன். பாராமணி தரித்த பரமேஸ்வரன் என்று தெரிந்ததா உனக்கு? எத்தனை கண்ணு சொன்னீங்க? 2011 கண் படித்த பாராமணி தரித்த பரமேஸ்வரன் என்று புரிந்ததா உனக்கு? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணுங்க, இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தாங்க.
ஏய் பூபூமா மாட்டுக்காரனா உங்களுடைய பேர் 2011 கண் படைத்த மாராமுடி கடவுள் பரமேஸ்வரன். ஆனா ஒரு சந்தேகம் என்னப்பா, சாமிங்கிறத ஏத்துக்கிறேங்க, ஆனா எங்களுக்கெல்லாம் இருக்கிறது 2 கண்ணு. இந்த 2 கண்ணை வச்சு கண்டது காங்கலுங்க, காணாதது கண்ணங்கிற, பார்த்தது பாக்கலுங்கிற, பார்க்காதது பார்த்தோம்ங்கிற. உண்மைதான். உங்களுக்கு 2011 கண் படைத்த பரம கடவுள். அந்த 2011 கண் எப்படி என் நந்தமெல்லாம் கண்டான். இந்த ஈரங்க நமக்கு தெரியாதா? ஏனப்பா அங்கமெல்லாம் நீங்க கூட சொல்லி போய் நான் ஒத்துவா நன்றாக உற்று பாரு என்னை. எப்படி தெரியலையே 2011 கண் எங்க இருக்குது? அப்படியா சொல்லி விடுகிறேன். சொல்லுங்க. சிவபெருமானுக்கு 2011 கண்ணுங்கிறாரு. அந்த 2011 கண்ணு எப்படி எங்க எங்க இருக்குது அதை கேக்குறேன். அன்றாடம் நான் பணிகளுக்கு செல்லுகிறேன் அல்லவா? ஆமா. இந்த சிவனாகிய நான் ஏறக்கூடியதோ நந்தி வாகனம். நந்தி வாகனம். ஹலோ தலைவரே, ரவுஸ் பண்ணுங்க. நான் நேரம் நந்தி வாகனத்திற்கோ கண்ட வேண்டும். ஓ, அது எந்த நேரம் கூடவே இருக்கிறதுனால. ஆமா. அந்த காளை மாடு, காளை மாட்டுக்கு 2 கண்ணு, உடுக்குக்கு 2 கண்ணு. அதங்க என்னடா சித்து உடுக்கு? இதா? ஆமா. என் கண்ணுக்கு அப்படி தெரியலையே. என்னன்னு சித்தம் புடுக்குங்கிறீங்க? சித்தம் புடுக்கா இல்லப்பா, சித்து உடுக்கு. சித்து உடுக்கு, உடுக்கை. உடுக்கை 2 பக்கம் 2 கண்ணு. உடுக்குக்கு 2 கண். காளை மாட்டுக்கு 2, இதுக்கு 2, 4. கங்கைக்கு 2 கண். அது யாருங்க? மங்கைக்கு 2 கண். மங்கை என்றால் யாரு? என் இடவாகத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்காக எடுத்துக்காட்டாய் விளங்குவதற்காக என் உடம்பிலே சரிபாதியாக தந்திருக்கிறேன் அல்லவா? உமையவள் பார்வதான். அட திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரனா இருக்காங்க. ஆமா. அந்த பார்வதாளுக்கு 2 கண். சரி. ஓ, 2, 4, அது 2, 6. கங்கை என்றால் மங்கைக்கு 2 கண்ணு, கங்கைக்கு 2 கண். கங்கை என்னது யாரு? அதானே அண்ணா, என்னுடைய தலையிலே குடிகொண்டிருக்கின்றாள் அல்லவா? யாரு? அதான் யாருங்க? என்னுடைய 2வது சம்சாரம். உடம்புல சரிபாதிக்கிறது பார்வதி சக்தி. அந்த அம்மா பொண்டாட்டி, அதுக்கு 2 கண்ணு. கங்கை என்றால் அது யார்? அண்ணவரை சொல்லுங்க. 2வது பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டி. ஓ, கூத்தியா? நான் கேள்விப்பட்டுக்கிறேன். சாமி எத்தனையோ சாமி இருக்கலாம். எல்லா சாமியை விட தலை மேல கூத்தியால வச்சிருக்கிற சாமி ஈஸ்வரன் தான் கேள்விப்பட்டுக்கிறேன். அது உங்க வாயிலே உண்மை வந்துருச்சு. அதான் சரி. கங்கை என்றால் உலகம் எல்லாம் பிரளயமாகிவிடும். அந்த அண்ணவளை கீழே விட்டால் போதும், உலகமே பிரளயமாகிவிடும். ஆமா. அதற்காக தான் அண்ணவளை ஒரு கட்டுக்கோப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக என் தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். சரி சரி. அண்ணவள் கங்கைக்கு 2 கண். அப்ப ஆதி சிவனுக்கோ எனக்கு 3 கண். சரி. இப்படி வலது கண், இடது கண், நெற்றி கண். ஓ, 8 அதுல 3 11. 2000 கண் வேணுமே. அப்படியா? என் அங்கத்திலே ஊர்ந்து செல்லுகிறது
ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு மஞ்சசாலையா மஞ்சசாரியா என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு இந்த பாம்புக்கு தலையானது 1000 தலை. இப்ப ஒரு தலை தெரியுது. ஆமா, சுய ஒரு எடுத்தா 1000 தலை. 1000 தலை. சரி, ஒரு தலைக்கு 2 கண்ணுன்னா 1000 தலைக்கு 2000 கண்ணு. 2000 ஒரு 11 சேர்த்து கொண்டான் 2011. 2016 நேற்று மணித்த பாராமணி தரித்த பரமேஸ்வரன் என்று ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு சந்தேகம்? சாமி, தலை மேல போய் கூத்தியால வச்சிருக்கீங்களே, எங்க போய் ஒண்ணு கூடுவோம், எங்க பீ போயிடுவோம்? சந்தேகம் இல்லைங்க. திடீர்னு தண்ணி குடிச்சா ஒண்ணுக்கு வருது, சாப்பிட்டோம்னா வெளிக்கு வருது. அதுக்கு நம்ம கக்கு கட்டி வச்சுக்கிற பாத்ரூம் இருக்குது, அதுல போய் பேல்றோம் ஒண்ணு கூடுறோம். தலை மேல போய் கூத்தியால வச்சுக்கிறீங்களே, தலை மேல பாத்ரூம் இருக்குதா இல்ல மேல கக்கு இருக்குதா? அவன் எங்க போய் விடுவான்? திடீர்னு வரும்போது கீழே எடுத்து விட முடியுமா? ஐயோ, கீழே விட்டால் பிரளயமாய் ஏற்படும். திடீர்னு பீ வந்துட்டா எடுத்து விட முடியுமா? என்னபடி அவன் எங்க போவான்? அதாவது கங்கையானவள் சமைந்து விட்டால், அதாவது மங்கை சமைந்து விட்டால் கங்கைக்கு போய் விடலாம். மங்கை சமைந்தால் கங்கையில போய் முழுகலாம். கங்கையில சமைந்து விட்டால் எங்க போய் முழுகுவான்? அப்படி என்று கேட்கிறார். ஆமாங்க. அதாவது கங்கையானவள் சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிப்பதும் எப்படி என்று கேட்கிறார். அதெல்லாம் தேவையில்லை, அது எந்த போய் உத்தர போகுது, அவ்வளவுதான். இதெல்லாம் ஓப்பனா தான் கேட்பாங்க. எங்க போய் மூத்திரம் விடுவான்? நாகப்படுங்கிற மாதிரி இப்ப கேக்குறான். இல்லைங்க, தலையில அவனுக்கு ஒண்ணு கொத்தனா எங்க போய் விடுவான்? திடீர்னு ஒரு கஷ்டமான வேலை செய்யணும்னு வச்சுக்கோமா, அப்ப வேலை செய்யும் போது உன்னுடைய உடம்புல என்ன வருது? வேர்வை தண்ணியா கூட்டும். அதை எடுத்து நாக்குல வச்சா உப்பு கறிக்குது. அந்த வேர்வை தான் கங்கையினுடைய சிறுநீர். அப்ப பார்க்க போனா மனச உடம்புல வர்றது வேர்வை தண்ணி தான் ஊத்தியா மூத்த விடுறதா? அவன் எங்க போய் பீ போயிடுவான்? அந்த வேர்வை வந்த இடத்துல நன்றாக தேய்த்து பார், என்ன வருது? கருப்பா உருண்டை அழுக்கு வருது. அந்த இடத்துல மூந்து பாரு, தீனத்தான் வருது. அதுதான் கங்கையினுடைய மலம். அந்த அழுக்குதான் பீ பேடுறதா? பூத்தியால இவரு தலைமையில வச்சுக்கிறது, எங்க நம்ம மேல வந்து ஒண்ணு கூடுறது பேல்றது. சரி, அவன் ஊட்டு தூரமா போயிட்டான். இதுமே கேப்ப சாமி கிட்ட சாமி தான் இப்படி வச்சுக்கிறான் தலை மேல போய் கூத்தியால. அதாவது முதல்ல சொன்னீங்கல்ல, மங்கை சமைதால் கங்கையில போய் முழுகலாம். அந்த கங்கை சமைதா எங்க போய் முழுவான்? கங்கை சமைதால் அங்கே போக முடியாது அல்லவா? எப்படி போக முடியும்? அதனாலே அன்னவள் ஆனவள் மாதவிடாய் ஆகும் சமயத்தில் என்ன ஆகுது? என்ன மாதம் என்ன கிடாய்? மாதவிடாய். ஓஹோ, அது என்னமோ கிடாய் தெரியாது. அட ஊடு தூரமா போறது. ஆமா, பெண்கள் சாமி, அதாவது மாதம் ஒரு முறை. ஆமா, ஒரு முறை, ஒரு நாளைக்கு அந்த மாதவிடாய் மட்டும் அவங்க போவாம இருந்தா ஆணை பலம் கொண்டவர்களாகி விடுவார்கள். ஓஹோ, யாரு? பெண்கள். ஆண்களை விட பலம் அதிகம் பெண்களுக்கு. ஓஹோ, அதனால் அந்த மாதம் ஒரு முறை ஆம்பளைங்க பொம்பளைங்க பலம் அதிகம். ஆமாப்பா. அப்படி என் முன்னாடி அப்படி இல்லையே. என்ன? என் முன்னாடி பலமே இல்லையே. பலம் இல்லடா, பலம். பலமா? இல்ல பலமங்க சரி, என் வீட்டுக்காரி அது காணுமே தோணும். 1000 யானை பலம் கொண்டவர்கள் பெண்கள். அந்த பெண்களை அடக்குவதாக இருந்தால், அதாவது மாதம் ஒரு முறை இப்படி மாதவிடாய் ஆகவில்லை என்றால் அன்னவர்களுக்கு பலம் அதிகமாகிவிடும். பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாகி விடுவார்கள். அப்படியா? அதனாலே அதை ஒரு கட்டுக்கோப்பாய் வர வேண்டும் என்பதற்காக மாதம் ஒரு முறை வீட்டுக்கு தூரம் போறோம். என்ன காரணம்? அது செய்தால் அந்த உதிரமானது எங்கே போகும் என்று சொல்லுகிறாய், கேட்கிறாய். மாதம் ஒரு முறை, அதாவது அமாவாசை என்று அல்லது சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் நான் என்ன செய்வேன்? தில்லையிலே சென்று நடனம் புரிவேன். பரதநாட்டியம். தில்லையில் கூத்தாடக்கூடியவன். தில்லை நடராஜன் பேரு. ஆமா, அந்த தில்லையிலே நடனம் புரியும் சமயத்திலே நான் ஆட ஆட என் நெஞ்சமெல்லாம் வேர்வையாக பொங்கும்.
அப்பொழுது அந்த மாதவிடாய் ஆகிவிட்டால் அல்லவா அந்த கங்கையினுடைய உதரம் போக வேண்டும் அல்லவா? அப்பொழுது என் நெற்றிக்கண்ணை திறப்பேன். ஆமா, நெற்றிக்கண்ணை திறந்தவுடன் அந்த உதரமானது அந்த நெருப்பிலை விட்டவுடன் அது தலைமையில இருக்குது பூத்தியா? ஆமா, மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா எங்க வரும்? நெத்தியில் தானே வரும். நெற்றிக்கண்ணை திறந்தவுடன் அந்த அக்கினி சுவாலம் ஏற்பட்டு அந்த நெற்றிக்கண்ணில் வரக்கூடிய அந்த உதரத்தை அப்படியே குங்கும திலகமாக மாறிவிடும். அப்படியே அதனாலதான் இந்த பொம்பளைங்க பொட்டு வைக்கிற காரணமா? ஆமாப்பா, சிவப்பு பொட்டு வைக்கிற. அதாவது பொம்பளைங்க 2 பொட்டு வைக்கிறாங்க. ஆமா, எதுக்கு? நெத்தியில ஒண்ணு, அதாவது நெத்தியில வைக்கிற பொட்டு மங்கை பொட்டு. மங்கை பொட்டு வாக்குல வைக்கிறாங்க மேல, அது கங்கை பொட்டு. கங்கை பொட்டு. ஆமா, அதனால பொம்பளை 2 பொட்டு வைக்கிறதா? அவங்களுக்கே சம்மதம். சிவபெருமா 2 பொட்டாச்சு வச்சிருக்குது, அவங்களுக்கே சம்மதம். நெத்தியில மங்கை போட்டு தலைமையில வாக்கு இருக்குது, வாக்கு போட்டு. வாக்கு போட்டு வாக்குப்பட்டவன். வாக்குப்பட்டதனால் வாக்குப்பட்டு. இப்படி அந்த அம்மா அப்படி வீட்டுக்கு தூரமா போயிருக்கு. 3 கிலோமீட்டர் வீட்டுக்கு தூரமா. நம்ம மாதவிடாய் ஆயி. ஆமா, சரி 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 சரி. இருந்தாலும் உன்னுடைய கதைகளும் என்னுடைய கதைகளை பேசிக்கொண்டு போனால் அதிக நேரமாகும். சமயபுரத்தால் பிறப்பு பரமைக்கேது பாவாராயன் சண்டை நாடகத்திலே இன்று நாம் முடித்தாக வேண்டும். சரிங்க, அதனாலே நேரமாகிவிட்டது. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? நாங்கள் 3 பேர்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு 3 வேலை. என்ன வேலைங்க? சிவனாய எனக்கோ படியளப்பது. சரி. மாயவனாய பரந்தாமனுக்கு துஷ்டர்களை சிருஷ்டி பரிபாலனம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியது மாயவனுடைய வேலை. நல்லவங்களை காப்பாற்றுவார், கெட்டவங்களை அழிச்சிருவார். ஆமா, பிரம்மாவுக்கு நாடோறும் தவறாமலுக்கு பிட்டம் பிடிப்பது. அவருக்கா? ஆமா, அருமையான வேலையை. என்னமா அவருக்கு பிட்டம் பிடிக்கிறாரு? இப்படியாக எங்களுக்கு 3 பேருக்கு 3 வேலை. சரிங்க. நான் இப்பொழுது படியலுக்கு செல்ல வேண்டும். அப்படி படியலுக்கு செல்லவில்லை என்றால் பாலா போன சிவன் இன்னும் வந்து நமக்கு படி அளக்கவில்லையே, அப்படி என்பதற்காக என்ன பேசுவார்கள், ஏசுவார்கள். அதனால படியளந்து எப்படிங்க? அரிசியா, கம்பா, சோளமா, நெல்லா, ஆரியமா, பூமியா? கையை சென்று நீட்டினால் போதுவடா. கை காட்டுன்னு கேட்கறது கிடைக்கும். சாமி, இவ்வளவு நாளா உங்ககிட்ட சேவகனா இருக்கிறேன், உனக்கு என்ன குறை? எனக்கு கை காட்டி கேட்கறது கொடுத்துருக்கீங்களா? இல்ல, இப்பதானே விஷயமே சொல்றீங்க. என்னப்பா வேணும்? கேட்கறது கிடைக்குமில்ல? கிடைக்கும் அப்பா. சாமி, நான் பரமேஸ்வரா, கடவுளே, தெய்வமே, கை காட்டுங்க. கை காட்டுறது கிடைக்கும். சாமி, எனக்கு இப்ப 2 கோட்டர் வேணும். கை காட்டினா வரும்ல சாமி, 2 கோட்டர். நீங்க தான் சார் சொன்னீங்க அப்படி கை காட்டு கேட்கறது கிடைக்கணும். அப்படிங்களா? உள்ள வந்து தருவீங்களா? ஆமா, சரிங்க. சரி சாமி. சந்தோஷமாக சென்று என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை இந்த சிவன் நான் அடைந்து அதிக விரைவில் அடைக்கிறான். பரமேஸ்வரன் தேவியாக உண்மையோட பார்வதி சக்தி தேவி அழைக்க பார்வதி தேவி சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.